ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆணாய் போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்று நம் முன்னோர்களை நினைவு கூர்வதை தலையாய அறமாகச் சொல்கிறது தமிழ்மறையான திருக்குறள். நம்முடைய முன்னோர்களை நினைந்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறந்த பலன்களை தரும். அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாளாகும். இந்த நல்ல நாளில் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும், ஏழைகள் மற்றும் அந்தணர்களுக்கு தானங்கள் வழங்குவதும் இல்வாழ்வை ஏற்றவருக்குரிய மிக முக்கியமான கடமைகளுள் ஒன்றாகும். ஆடி அமாவாசை என்று செய்யும் சிறப்பு வழிபாடுகளினால் முன்னோர்களின் ஆசியுடன் புண்ணியமும் ஒரு சேர கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் ஆடி அமாவாசை என்று பூமிக்கு புறப்பட்டு வருவதாகவும், அவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையான மகாலய அமாவாசை வரை பூமியிலேயே இருந்து தங்கள் சந்ததியினரை வாழ்த்தி துன்பமின்றி இன்புற்று வாழ அருள் செய்வர் என்றும் நம்பப்படுகிறது. ஆடி அமாவாசை என்பது நம்மளுடைய சனாதன தர்மப்படி இந்த அமாவாசை முதல் தட்சிணாயனம் என்ற அயனமானது உதித்து ஆரம்பித்து முதல் அமாவாசை. இந்த அமாவாசையில் யாரெல்லாம் வந்து தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக ராமேஸ்வரம் வந்து புனிதமான அக்னி தீர்த்தத்தில் நீராடி தங்களுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டு பின்பு எல்லாம் வல்ல ராமநாத சுவாமியை பிரார்த்திப்போமானால் நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பிதிருசாபங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெற்று ராமநாத சுவாமி அருளை பெற்று நம்முடைய குடும்பமானது மென்மேலும் வளரும் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. எங்கள் அப்பா இறந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த அமாவாசைக்கு வந்து எங்கள் அப்பா முன்னோர்களை நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு செய்யற ஒரு இதாக நல்லதான் நினைக்கிறோம். நம்ம வாரிசுகள், நம்மளுடைய வாரிசுகள் நல்லா இருக்கணும், பெரியவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வாரிசுகள். நம்மளோட மூதாதையர்கள் அச்சி பத்திரம் மணேகோரம் கும்பிபாகம் ரௌரவம் அந்தகூபம் என்று சொல்லப்படுகின்ற 42 விதமான நரகங்களிலும் சிறைப்பட்டு வாழக்கூடிய பித்ருக்களுக்கு சாப நிவர்த்தி கிடைச்சி அவள்லாம் சொர்க்கத்துக்கு பிரவேசிக்கிறதாக நம்மளால் சாஸ்திரம் நம்பப்படுகிறது, சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. ஆடி அமாவாசை என்று புனித நதிகளில் நீராடி பித்ரு கடன்களை செய்வது சிறப்பு. அதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் கடல், குளம் போன்ற நீர்நிலைகளின் அருகில் தங்களின் முன்னோர்களுக்கு புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம். நீர்நிலைகளின் அருகில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து சமைத்த சோற்றினால் செய்த பிண்டங்களை முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதை செய்வதால் இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையும். ஆடி அமாவாசை அன்று விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து தானங்கள் செய்வதால் புண்ணியம் கிடைக்கும். முன்னோர்களுக்கு பகல் நேரத்தில் படையலிட்டு வழிபடும் போது கண்டிப்பாக காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் உணவு, உடை, குடை, காலணி போன்றவற்றை தானமாக அளிப்பது நற்பலன்களை தரும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுப்பதால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிட்டும். சிவன் கோவிலில் நம்முடைய முன்னோர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுவதால் அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அமாவாசை அன்று நற்காரியங்களை செய்வதோ புதிதாக ஏதாவது தொடங்குவதோ கூடாது என்று சிலர் கூறுவதுண்டு. இறைவன் படைத்த அனைத்து நாள்களுமே நல்ல நாள்கள்தான். அதிலும் குறிப்பாக அமாவாசை அன்று நம் முன்னோர்கள் நம்மை வாழ்த்தும் பொழுது எதை செய்தாலும் அது நன்மையிலேயே முடியும்.
இந்த ஆடி அமாவாசையில் நம் முன்னோர்களை தொழுது அவர்களின் ஆசிகளை பெறுவோம்.